ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. இன்று நாம் தேவி மகாமித்தியத்தில் காண இருப்பது 10வது அத்தியமாக சும்பனுடைய வதம். ரிஷி சொல்கிறார், பிராணனுக்கு நிகரான சகோதரன் நிசும்பன் கொல்லப்பட்டதையும் சைனியம் அளிக்கப்பட்டதையும் கண்டு சும்பன் கோபம் கொண்டு துர்காதேவியை பார்த்து வார்த்தையை கூறுகிறார். பலத்தினால் கொழுப்பு பிடித்து மதிகெட்ட துர்க்கையே, நீ கர்வத்தை இங்கு என்னிடம் கொண்டு வராதே. நீ மிகவும் கர்வம் கொண்டுள்ளாய், எனினும் பிறருடைய பலத்தை கொண்டே போர் புரிகிறாய். இங்கு உலகில் உள்ளவன் நான் ஒருத்தியே. என் நிலை தவிர இரண்டாவதாக என்ன உள்ளது? புத்தி கெட்டவனே, இவர்களெல்லாம் எனது அம்சாவதாரமானவர்கள். என்னை தவிர வேறெல்லர் என்னிடமே புகுவதை நீ காண்பாய். பின்னர் பிராமணி முதலான அந்த தேவிகள் எல்லாம் அந்த கௌசிகி தேவியின் உடலில் புகுந்தார்கள். அம்பிகை ஒருத்தி மட்டும்தான் அப்போது வீற்றிருந்தாள். என்னுடைய ஐஸ்வர்ய சக்தியால் எந்த பல வடிவங்களை தோற்றுவித்தேனோ அவை என்னால் மீண்டும் கவரப்பட்டன. ஒருத்தியாகவே நிற்கிறேன். யுத்தத்தில் ஸ்திரங்கொள்வாய். பின்னர் எல்லா தேவரும் அசுரர்களும் பார்த்து கொண்டிருக்க சும்பனுக்கும் தேவிக்கும் இருவருக்கும் இடையில் யுத்தம் தொடங்கியது. அந்த பான வருஷத்துடனும் கூரிய சஸ்திரங்களுடனும் அவ்வாறே கொடிய அஸ்திரங்களுடனும் உலகனைத்தையும் நடுங்கச் செய்யும் போர் அவருடைய மறுபடியும் ஏற்பட்டது. அம்பிகை 100 கணக்கில் விட்ட திவ்யாஸ்திரங்கள் எவையோ அவற்றை அசுரராஜன் எதிர்த்து வெட்டும் அஸ்திரங்களால் வெட்டி சாய்த்தான். மேலும் அவன் விடுத்த திவ்ய அஸ்திரங்களை பரமேஸ்வரி உக்ரமான ஹூங்காரம், உச்சாரணம் முதலியவற்றால் விளையாட்டாக அளித்தாள். பின்னர் அந்த அசுரன் 100 கணக்கான பானங்களால் தேவியை மறைத்தான். அந்த தேவியும் கோபித்து அவனுடைய வில்லை அம்புகளால் ஒடித்தாள். வில் ஒடிக்கப்பட்டதும் அசுரராஜன் சக்தி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டான். அதையும் தேவி தன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் வெட்டி சாய்த்தாள் அம்பிகை. இவ்வாறு வீரம் பொருந்திய அசுரராஜாதிராஜன் வாளையும் பிரகாசம் பொருந்திய சதச்சந்திரம் என்ற கேடத்தையும் எடுத்துக்கொண்டு தேவியை எதிர்த்து பாய்ந்தான். அவன் பாயும்போது விரைவில் சண்டிகை அவன் வாளையும் சூரியன் போல் ஒளி பொருந்திய கேடயத்தையும் தனது வில்லிலிருந்து விடுத்த பானங்களால் சேதித்தாள். அப்போது குதிரையும் கொல்லப்பட்டு சாரதியும் இல்லாமல் வில்லும் ஒடிக்கப்பட்டு அந்த அசுரன் நம்பிக்கையை கொல்ல முயல்பவனாக முக்தக்கர ஆயுதத்தை எடுத்துக்கொண்டான். கூரிய பானங்களால் தேவி எதிர்த்து வரும் அவருடைய முத்கரத்தை பிளந்தாள். அப்படியும் அவன் முஷ்டியை உயர்த்தி கொண்டு வேகமாக அவளை நோக்கி பாய்ந்தான். அந்த அசுரசிரேஷ்டன் தேவியின் இருதயத்தில் முஷ்டியால் குத்தினான். தேவியும் அவன் மார்பில் உள்ளங்கையால் அறைந்தாள். கைத்தளத்தால் அறையுண்ட அந்த அசுரராஜன் பூதளத்தில் வீழ்ந்தான். விரைவில் மீண்டும் எழுந்தான். தேவியை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் கிளம்பி நின்றான். அங்கும் ஆதாரமின்றி அந்த சண்டிகா தேவி அவனுடன் போர் புரிந்தாள். சண்டிகையும் அசுரனும் ஆகாய வெளியில் அப்போது ஒருவருக்கொருவர் புதுமுறையில் சித்தர்களும் முனிவர்களும் அதிசயிக்கும்படி நெருங்கி யுத்தம் செய்தார்கள். அம்பிகை நெடுநேரம் அவனுடன் நெருங்கி அந்தவாறு யுத்தம் செய்த பின்னர் அவனை தூக்கி சுழற்றி இந்த பூ தளத்தில் எறிந்தாள் அம்பிகை. எரியப்பட்ட அந்த துஷ்டாத்மா பூமியை அடைந்து முஷ்டியை உயர்த்தி கொண்டு சண்டிகையை கொல்ல விரும்பி வேகமாக பாய்ந்தான். தைத்திய மக்களின் அதிபனாகிய அவன் அங்கனம் வரும்போதே தேவியானவள் அவன் மார்பில் சூலத்தால் குத்தி பிளந்து பூமியில் வீழ்த்தினாள். தேவியின் சூலத்தின் நுனியால் பிளவுண்ட அவன் கடல்களுடனும் துவீபங்களுடனும் மலைகளுடனும் கூடிய பூமி முழுவதையும் நடுங்க வைத்து கொண்டு பிராணனை விட்டு தரையில் வீழ்ந்தான். அந்த துராத்மா கொல்லப்பட்டதும் இந்த உலகனைத்தும் ஆனந்தத்தில் மெய் மறந்தது. ஆகாயமும் நிர்மலமாய் விளங்கியது. வால் நட்சத்திரங்களுடன் கூடிய துர்நிமித்தங்கள் எவை முன் காணப்பட்டனவோ அவைகள் இப்போது சாந்தமடைந்தன. ஓம் ஜெய ஜெய் ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகா மன்வந்தரே தேவி மகாத்மியே. அங்கு வீழ்ச்சுற்றதும் நதிகள் தம் வழியில் அடங்கி சென்றது. அவன் கொல்லப்பட்ட பின் எல்லா தேவகணங்களும் ஆனந்தம் பொங்க மனதினராக இருந்தார்கள். கந்தர்வர்கள் இனிமையாக பாடினார்கள். சிலர் வாத்தியங்களை முழங்கினர். அப்சரகணங்கள் நர்த்தனம் ஆடினார்கள். காற்று மிக சுபமாக வீசியது. சூரியன் அழகிய பிரபையுடன் விளங்கினான். அக்னிகள் சாந்தமாக ஜொலித்தன. திக்குகளில் எழுந்த ஒளிகளும் சாந்தமடைந்தன. ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிகா மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 10வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகிறது.